பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். இந்த ஆடி மாதத்துடைய முதல் பகுதி பாதிப்பாகவும், இரண்டாம் பகுதி உங்களுக்கு சாதகமாகவும் அமையறதுக்கான வாய்ப்பு இந்த கும்பராசிக்கு உண்டு. அதனால கும்பராசி அன்பர்கள் எல்லாருமே உத்தியோகத்துல இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் சனி பார்வையை வாங்குறதுனால கண்டிப்பா ஒரு விழிப்புணர்ச்சி உத்தியோகத்துல வேணும். இல்லைன்னா சக ஊழியர்களாலையும் உங்களுக்கு கீழே பணிபுரியவர்களாலையும் உங்களுடைய மேலதிகாரிகளாலையும் நீங்க விமர்சிக்கப்படுவீங்க. அது உங்களுக்கு ஆபத்தையும் உண்டு பண்ணலாம். உங்களுக்கு மறைமுக எதிரிகள் அதிகமாக இருப்பதால் நீங்க இந்த நேரத்துல எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல இந்த சூழல் மாறும். சக ஊழியர்கள் உதவி கூறுவாங்க. அதே நேரம் 6ஆம் இடத்துல புதன் ஜூலை 31ஆம் தேதி வரதுனால உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கூடும். 6ல் மறைந்த புதன் நிறைந்த புலனை தருவான் அப்படின்ற பொருள் இருக்கிறதுக்கு ஏற்ப உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படலாம், அல்லது உத்தியோகத்துல சம்பள உயர்வு ஏற்படலாம். ஏதோ ஒரு வகையில பணம் வந்த வாய்ப்பு. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஆதாயமான நேரம் தான். இருந்தாலும் நீங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா தேவையற்ற வெளியூர் பயணங்களாலேயோ நீங்க ஏமாற்றங்கள் அடையக்கூடும். அதனால வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கையா இருக்க வேண்டியதும் அவசியம். ஸோ தொழில் நிமித்தமா நீங்க போகிற விஷயங்கள் அந்த அளவுக்கு திருப்தியை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல போற பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். எரிபொருள், ரியல் எஸ்டேட்டு, இரும்பு தொழில், மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆலயம் தொடர்பான தொழில்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இது எல்லாமே ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஆதாயத்தை நிறையவே வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல வாய்ப்புகள், நல்ல வருமானம். குடும்பத்துல மன மகிழ்ச்சி குறைவுக்கு இடம் உண்டு. ஏன்னா 2ல சனி இருக்கு, குருவோட பார்வையில இருக்கு. ஆனா இந்த சனி வக்கரம் பெற்றிருக்கிறதுனால நீங்க விட்டு கொடுத்து போகிறது மூலியமா நிச்சயமா குடும்பத்துல நிம்மதியை உருவாக்கிக்க முடியும். ஆனா ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் கலகத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதனால குடும்ப அமைதி உங்க கையில தான் இருக்குன்றதை நீங்க வாழ்க்கை துணையோட கருத்தொற்றுமை ஏற்படும். ஆனா இளைய சகோதர சகோதரிகளாலையும் மூத்த சகோதர சகோதரிகளாலையும் மன உளைச்சல்கள் இருக்கும். தாயோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால குடும்பத்துல நீங்க பக்குவத்தோட பேச வேண்டியது அவசியம். பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு. அவங்க வேலையை பார்ப்பாங்க. அவங்க படிப்பாகட்டும், அவங்களுடைய ஆரோக்கியமாகட்டும் ரெண்டுமே நன்றாக தரும். வாழ்க்கை துணையோட ஒற்றுமை இருக்கும். தாயோடைய ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும். தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாக. படிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் அவங்க ஃபோக்கஸ் பண்றதுல ரொம்ப தடுமாற்றம் அடைவாங்க. ஒருமுகத்தோட படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேலதான் அவங்களுக்கு அதிகம்னு சொல்லணும். அதனால ஆலய வழிபாடோ அல்லது குரு வழிபாடோ அதற்கு உதவும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல அவங்களுக்கு வரணம் ஏறதுக்கான வாய்ப்பு. தங்கம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளோ இந்த மாதம் உண்டு. அதுவே இந்த மாதம் சிறப்பு பலனாக. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் சூரிய நாராயணர், திருவெண்காட்டு ஈஸ்வரர், திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர்